ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆசையானலில் வேகுதி இளமை நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இவ்வளவு அழகான ஒரு ஆண்மகன், அதுவும் பார்த்தால் பணக்கார தோரணையோடு இருப்பவன். பணக்காரனாக தான் இருக்க வேண்டும். விலை உயர்ந்த ஆடை அல்லவா அணிந்திருக்கிறான். கையில் சங்கிலி போன்று பிரேஸ்லெட், தங்கத்தால் ஆனது. கழுத்தில் 3 சவரன் மதிக்கும், கழுத்தில் இருந்து கொஞ்சம் இறங்கி கிடக்கும் தங்க செயின். அதில் ஒரு எழுத்து லாக்கெட்டாக தொங்குகிறது. அவன் பெயரின் முதல் எழுத்தாக தான் இருக்க வேண்டும். வி என்ற எழுத்து தான் தொங்குகிறது. பார்த்தால் நல்லவனாக தான் தெரிகிறான். ஆனால் முகத்தை பார்த்து ஒருவரை எடை போடுவது முட்டாள்தனம் அல்லவா? எதிரில் நிற்பவனின் பெயர் கூட அவளுக்கு தெரியவில்லை, கேட்கவில்லை. அதற்குள் லிப்ட் ரிப்பேர் ஆகி ஏதேதோ நடந்துவிட்டது. அவன் காதலை ஏற்றுக்கொள், மகாராணியாக வாழலாம் என்று மனதிற்குள் இருந்து யாரோ அவளை சஞ்சலப்படுத்தவே செய்கிறார்கள். ஆனாலும் அவனுக்கு நோதான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தவள் தலை உயர்த்தி அவனை பார்த்தாள். ஏதோ உறுதியான முடிவை எடுத்தவள் போல் அவள் பார்வை நிதானமாகவும் உறுதியாகவும் இருப்பதை வசீகரன் கண்டான். நான் முதல்ல உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா? ஆழமாக அவனை பார்த்தபடி கேட்டாள் இனியா. கண்டிப்பா, என் பேரு வசீகரன். பேருக்கு ஏத்த மாதிரி வசீகரமா தான் சார் இருக்கீங்க. எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் தான், ஆனா நீ சொல்லும் போது இனிக்குது. சிரித்தவள், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தவன், அழகான ஒரு இளம்பெண். எஸ், அழகான ஏழை இளம்பெண். இந்த காலத்துல நீங்க குடிசை வீடு பார்த்திருக்கீங்களா? நோ, ஆனா எங்க வீடு குடிசை வீடுதான், தெரியுமா? இந்த கோயம்புத்தூர்லயே எங்க வீடுதான் அவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சா 1000 இடத்துல ஒழுகும். நைட்டு மழை ஓயாம பெய்யும் போது விடிய விடிய தூங்காம எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கணும், தெரியுமா? இந்த காலத்து இளம் பெண்கள் யாராவது இப்படி சேலை கட்டி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லை என்று அவன் தலையசைத்தான். ஆனா நான் சேலை மட்டும்தான் கட்டுவேன். ஏன் தெரியுமா? சேலையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனால நினைக்கிறேன். நோ நோ, இது எங்க அம்மா சேலை. எனக்கு தைக்க தெரியும். ரவிக்கு துணியை மட்டும் வாங்கி நானே ரவிக்கிய தச்சுப்பேன். அப்புறம் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போய் அக்கா சேலைகளையும் வாங்கிட்டு வந்து கட்டிப்பேன். ரவிக்கு துணிக்கும் நூல் வாங்குறதுக்கும் மட்டும் காசு செலவு பண்ணா போதும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு 5 சேலை கூட கிடையாது. இருக்கிற சேலை கூட அக்கா வாங்கி கொடுத்தது. அது வரைக்கும் நான் அம்மா சேலையை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? எஸ், நிறைய இருக்கு. என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப கர்ப்பமா இருக்கா. அவளோடது கூட காதல் கல்யாணம் தான். அவளை பார்த்து பிடிச்சு போய் 5 பைசா கூட வரதட்சணை வேண்டான்னு சொல்லி அத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வரதட்சணையா எதையும் கொடுக்கலையே. உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்ககிட்ட காசு இல்லையே, அவளையும் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். இவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நான் வச்சுக்கிறேன்னு சொல்றான். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லணும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லணும். அவனை வியப்போடு பார்த்தவள், ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. வாழ்ந்தா ஒருத்தனோட தான் வாழணும், இல்லைன்னா என் அப்பா அம்மாவுக்கு மகளா இருந்துட்டு போயிடணும். ஏழை பெண்கள் அழகா இருக்காங்கன்னு சொல்லி வரதட்சணை வேண்டான்னு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு தப்பான நோக்கம் ஒளிஞ்சிருக்கும். நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்மளால பிரிச்சறியவே முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சொல்லுங்க? ஐயோ, நான் கல்யாணத்தை பத்தி பேசவே இல்லையே. முதல்ல காதலிப்போம், பிரியவே முடியாது, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம 2 பேரும் தள்ளப்பட்டா மட்டும் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இப்ப காதலர்களா இருப்போம். சாரி சார், நான் தான் சொன்னேனே, நான் அந்த மாதிரி ரகம் கிடையாது. நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏத்த பொண்ணுங்க இங்க 1000 பேர் இருப்பாங்க. அவங்கள யாரையாவது நீங்க பாத்துக்கங்க. சாரி. அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனை வியக்க வைத்தது. தான் சந்தித்த பெண்களிலேயே இவள் மாறுபட்டவளாக இருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. இதற்கிடையில் மின் விளக்குகள் அணைந்து போனது. ஆசையாய் அவளை அள்ளி அணைக்க அவன் கரம் துடித்தது. கையையும் அவளை நோக்கி நீட்டிவிட்டான். ஆனால் ஏனோ இழுத்தும் கொண்டான். அவள் செல்லை எடுத்து டார்ச்சை ஆன் செய்தாள். ஒரு 2 நிமிடம்தான்.
விளக்கு மீண்டும் எரிய ஆரம்பித்தது. லிப்ட் சரியாகிவிட்டது என்ற அறிவிப்பு ஒலித்தது. லிப்ட் வேலையையும் தொடங்கிவிட்டது. லிப்டில் இருந்து இருவரும் ஒன்றாக தான் இறங்கினர். அவளும் ஷர்ட் செக்ஷனுக்கு தான் வருகிறாள். ஷர்ட் யாருக்கு? அப்பாவுக்கு. அப்பா அம்மாவோட வெட்டிங் டே நாளைக்கு. 2 பேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசை. அப்பா என்ன வேலை பாக்குறாரு? முன்னாடி ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கம்பெனியை இழுத்து மூடிட்டதாலையும் வேற எந்த வேலையும் கிடைக்காததாலையும் இப்போ ஒரு வீட்டுல வாட்ச்மேனா வேலை பாக்குறாரு. அவள் விலை கம்மியான ஷர்ட் இருக்கும் இடத்தை நோக்கி நகர, ஓகே, நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கங்க மிஸ் இனியா. எப்ப வேணும்னாலும் என்னுடைய காதலை நீங்க ஏத்துக்கலாம். உங்களுக்காக என்னுடைய மனக்கதவை எப்பவும் திறந்தே இருக்கும் என்று கூறிதான் அவளிடமிருந்து விலகி சென்றான் வசீகரன். அதன் பிறகு 1 வாரம் கழித்து அந்த கொட்டும் மழையில் நனைந்தபடியே ஓடும் இனியாவை மிகவும் தற்செயலாக அந்த சாலையில் கண்டான். ஊட்டி சென்று திரும்பிக் கொண்டிருக்கிறான் வசீகரன். அவள் பின்னழகை கண்டவுடனே அது இனியா என்று அவன் மனம் கூறியது. சேலைதான் இப்போதும் உடுத்தி இருக்கிறாள். இப்போதெல்லாம் சேலை உடுத்திய இளம் பெண்களை பார்க்கும் போது இனியாதான் நினைவு வருகிறாள். இவர்களும் வறுமையில் வாடுகிறார்களோ என்ற சந்தேகம் கூட எழும். அந்த அளவு இனியா அவன் மனதை பாதித்திருந்தாள். கார் அவளை நெருங்கிவிட்டது. அவள் முகம் இப்போது தெளிவாக தெரிகிறது. இனியாதான். அவள் அருகில் காரை நிறுத்தியவன் முன்கதவை திறந்து, ஏறுங்க மிஸ் இனியா என்றான். அவனை கண்டதும் முகம் மலர்ந்தவள் மறுபேதும் கூறாமல் காரில் ஏறி அமர்ந்தாள். நனைந்தல்லவா இருக்கிறாள். அவன் கார் முழுவதும் தண்ணீராகிவிட்டது. சாரி, உங்க கார் நனைஞ்சிடுச்சு. இட்ஸ் ஓகே. அம்மா எங்க போயிட்டு வரீங்க? இங்க ஒரு இன்டர்வியூ. அதை முடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது மழை திடீர்னு வந்துடுச்சு. நடுங்கியபடியே அவள் கூற ஏசியை அணைத்தவன் காரின் கிளாஸை லேசாக கீழே இறக்கினான். உங்களை எங்க விடணும்? எங்க பக்கத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. நீங்க அங்க என்ன விட்டா போதும். பரவாயில்ல, அட்ரஸ் சொல்லுங்க, வீட்லயே கொண்டு போய் விட்டுடுறேன். அவள் முகவரியை கூற கார் அவள் வீட்டை நோக்கி மிதமான வேகத்தில் நகர்ந்தது. அவளோடு எத்தனை நேரம் செலவிட்டாலும் தகும். அவளை அவனுக்கு அந்த அளவு பிடித்திருந்தது. அவள் இழுத்து போர்த்தி கொண்டுதான் அமர்ந்திருக்கிறாள். ஆனாலும் உடைகள் நனைந்திருக்கிறது அல்லவா, நடுங்கதான் செய்கிறாள். இனியா, போற வழியில ஏதாவது துணிக்கடையில நிப்பாட்டவா? வேற ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறேன், போட்டுக்கிறீங்களா? நோ தேங்க்ஸ், புன்னகையோடு கூறியவள். அப்புறம் ஒரு சின்ன தகவல். என்ன? அன்னைக்கு உங்களை துணிக்கடையில பார்த்த அந்த அறிமுகத்தால நீங்க கூப்பிட்டதும் உங்க கார்ல ஏறிக்கிட்டேன்னு மட்டும் நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்புறம் சுகன்யா என்னுடைய ஃப்ரெண்டு. போன வாரம் நாம சந்திச்சு பிரிஞ்ச 2வது நாள் நான் சுகன்யா வீட்டுக்கு ஒரு சின்ன வேலையா போனேன். அங்க உங்களை பார்த்தேன். ஆனா நான் உங்களை பாக்கலையே. நான் பஸ் இறங்கி சுகன்யா வீட்டை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கேன். நீங்க அவ வீட்டுல இருந்து வெளியே இறங்கி உங்க கார்ல ஏறி கிளம்பி போயிட்டீங்க. அதனால நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கல. ஒரு நிமிஷம் நீங்க லேட்டா போயிருந்தாலும் நான் சீக்கிரம் வந்திருந்தாலும் 2 பேரும் சந்திச்சிருக்கலாம். அன்னைக்குதான் நீங்க சுகன்யா அண்ணன்னு தெரிய வந்தது. அந்த தைரியத்துலதான் நீங்க கூப்பிட்டதும் கார்ல ஏறிக்கிட்டேன். சுகன்யாவோட பெரியப்பா பையன் தானே நீங்க? சுகன்யா சொன்னாளா? ஆமா, ஃப்ரெண்டு கிட்ட பொய் சொல்லியிருக்கா என் புது காதலி. மனதில் கூறிக்கொண்டவன் அந்த பொய்யை திருத்த தயாராகவில்லை. கார் அந்த குடிசையின் முன்னால் வந்து நின்றது. வீட்டுக்கு வரீங்களா? நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்பதான் வீடு தெரியுமே, நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா வரேன் என்று கூறிவிட்டு காரை திருப்பிக் கொண்டு அவன் சென்று விட்டான். அவன் ஏதோ பேருக்கு சொல்லவில்லை. 2 வாரங்கள் கழித்து அந்த குடிசை வீட்டின் கதவை தட்டும் போது அதை திறந்த இனியாவின் விழிகளில் வியப்பு. சார், நீங்களா? பிளீஸ் உள்ள வாங்க. வீட்டில் கூட அவள் பழைய ஒரு சேலையை தான் கட்டி இருக்கிறாள். உள்ளே வந்தவனின் விழிகள் அந்த வீட்டை கண்களால் அளந்தது. 2 அறைகள். அந்த அறை அளவு சிறிய ஒரு ஹால், ஒரு சமையல் அறை, சாணியால் மூழ்கப்பட்ட தரை. ஆனால் வீடு பளிச்சென்று அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான வீடு. பார்த்ததும் பிடிச்சு போச்சு. பாக்குறவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நாங்க படுற வேதனை அது எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். 2 வாரம் முன்னாடி மழை கொட்டுன்னு கொட்டிச்சுல, அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்திருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டீங்க. அந்த வீட்டில் 2 இருக்கைகள் தான். அதில் ஒன்றை காண்பித்தவள், உட்காருங்க, நான் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். அவன் அமர அவள் சமையல் அறைக்குள் சென்று சில நிமிடங்களில் டீயோடு வந்தாள். டீயை நீட்ட அதை வாங்கி மெல்ல பருக ஆரம்பித்தவன், நீ வீட்டுல தனியாவா இருக்க? அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க. சரி, அம்மா எங்க? அம்மாவும் வேலைக்கு போறாங்களா? இல்ல, அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அக்கா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஓ அப்படியா?
டீ பருகி முடித்தவன் அந்த சிறு டீப்போ மீது கப்பை வைத்துவிட்டு பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினான். என்ன இது? உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு சுகன்யா சொல்லி தெரியும். வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறதாவும் சுகன்யா சொன்னா. நேத்து கூட சுகன்யா வீட்டுக்கு போய் காசு கேட்டதாவும், ஆனா உனக்கு காசு கொடுத்து உதவ முடியலன்னு சுகன்யா சொன்னா. அவகிட்ட காசு இருக்கலையா? என்கிட்ட இப்ப காசு இருக்கு, இத நீங்க வாங்கிக்கங்க. கடனா தான் குடுக்கறேன், நீங்க திருப்பி கொடுத்தா நான் கண்டிப்பா வாங்கிப்பேன். நான் என் நம்பரை சொல்றேன், நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கங்க. காசு ரெடி ஆனதுக்கு அப்புறமா போன் பண்ணி கூப்பிடுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். இல்ல நீங்க நம்பரை சொல்லுங்க, காசு கிடைச்சதும் நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். இப்ப இந்த காசு எனக்கு ரொம்ப அவசியம், அதனால நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இப்ப நான் தயங்காம எப்படி உங்ககிட்ட இருந்து இந்த காசை வாங்குறேனோ அதே மாதிரி நான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும் போது நீங்களும் தயங்காம இதை வாங்கிக்கணும். அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பில் முடிக்க அம்மாவுக்கு இந்த காசு தேவைப்படுது. நேத்து அக்காவையும் குழந்தையையும் பாக்குறதுக்காக போயிருந்தேன். என்னுடைய மகனுக்கு வரதட்சணையா எதையும் கொடுக்கல. உங்க வீடு குடிசை வீடுன்னு சொல்லி அவன் பிரசவத்துக்கும் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கல. ஆஸ்பத்திரி பில்லையாவது நீங்க முடிப்பீங்களா அப்படின்னு அக்காவோட மாமியார் என் காது படவே அம்மா கிட்ட கேட்டாங்க. அம்மாவால எதுவும் பேச முடியல. அம்மா தலைய தொங்க போட்டுக்கிட்டாங்க. எங்க அதுவும் என் பையன் தலையில தானா அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டதோட விடல, அக்காவை வார்த்தையால குத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க. மனசு பாரமாகி போச்சு. வேதனையோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தேன். நேரா சுகன்யா வீட்டுக்கு தான் போனேன். எனக்கு ஏதாவது பண கஷ்டம்னா அவதான் கொடுத்து உதவுவா. ஆனா நேற்றுக்கு பார்த்து அவகிட்ட 5 காசு கூட இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டா. சாரி டி, ஒரு தேவைக்காக நகையெல்லாம் கூட அடகு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா. என்ன பண்றதுன்னு தெரியாம வேதனையோட வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படியாவது எனக்கு காசு அரேஞ்ச் பண்ணி கொடு கடவுளேன்னு கடவுளை மனசார வேண்டிட்டு இருந்தேன். கடவுளே வந்து கதவை தட்டி காசை கொடுத்த மாதிரி இருக்கு. அவன் நீட்டிய காசை பத்திரமாக கையில் வாங்கி வைத்துக் கொண்டவள், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். அவன் கிளம்பி விட வாசல் வரை வந்தவள் அவன் காரில் ஏறி செல்லும் வரை அவனை நன்றியோடு பார்ப்பதை அவனும் கண்டான். கார் கண்ணில் இருந்து மறையும் வரை வாசலிலேயே நின்றவள் நிறைந்த விழிகளை துளைத்து விட்டு வீட்டிற்குள் வந்து கதவை சாத்திக் கொண்டாள். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.